ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 85 லைட் அண்ட் டார்க்னஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எபிசோட் எல்லாமே ரொம்பவே அதிகப்படியாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதாவது கேமரா ஹேண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த நென் பவர் எப்படி கிடச்சிருக்குது, அந்த பிறக்கும்போதே ஒரு கேமரா ஹேண்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பவர் கிடச்சிருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த எபிசோட் நடக்க போகிற விஷயத்தை பார்த்தா உங்களுக்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வளமனு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். கேமரா ஹேண்ட்ஸுக்குமே நின்று அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது. அதை நம்ம எல்லாத்துக்குமே செயல்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நெஃபர்பிட்டோ அப்படிங்கிற ஒரு ராயல் கார்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருக்கிற எல்லா ஸ்குவாட்ரியன் லீடர்ஸ் எல்லா சோல்ஜர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜாட்ட பரப்புறா. எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல திரண்டு நிற்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே நம்ம ரேமர்கிட்ட அடி வாங்கினீங்கன்னா அந்த அடி வாங்கினதுனால உங்களுக்கு ஒரு போர்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களோட ஸ்கின் அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகினால உங்களுக்கு ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நீங்களுமே சக்தி வந்தவங்களாகலாம், அந்த நென் பவர் உங்களுக்குமே கிடைக்கும் அப்படின்னு அந்த நெஃபர்பிட்டோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. ரைட்டுமே பார்த்தீங்கன்னா ராத்திரி முழுக்க அவனோட என்பவரை பயன்படுத்தி ஹாகியாவை பின்தொடர்ந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறான். இவன் நிஜமாலுமே ரொம்பவே சக்தி வந்தவராட்டிருக்குது. ஏன்னா ராத்திரி முழுக்க அவரோட என்பவரை பயன்படுத்தியுமே ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்காரு. இவருக்குள்ள இன்னும் ஸ்டாமினா அதிகமாக இருக்குது, இவரோட சக்தி ரொம்பவே அதிகம் இல்லாதாட்டு இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், ஏன்னா இவரோட என்பவர் வந்து 45 மீட்டர் இருக்குன்னு சொன்னால் அப்படி இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மாஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு யூசருக்கே வந்து 50 மீட்டர் தான் அதிகமாம்மா. ஸோ இவர் மாஸ்டரியே கொஞ்சம் பக்கத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சந்தித்தது எல்லாருமே வந்து ரியல் ப்ரோ ஹண்டர்ஸ் தான். பட் இவர் தான் உண்மையான ப்ரோ ஹண்டர் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி சந்தித்த ஜெட்ஸுகரா, பிஸ்கி, அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த விங்கு எல்லாருமே ஒரு மாதிரி மாஸ்டர்ஸ் தான். பட் அவங்கள விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். யோசிச்சு பாரு, உங்கள் அப்பா போட்டு கொடுத்த பிளான் படி தான் எல்லாமே நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ஒரு இனிஷியலில் ஜீரோவில் இருந்தோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் சந்தித்தவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க வர ஆரம்பிச்சுது. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம கைட்டை பார்க்கும்போது அவர் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கட்டை காமிக்கிறாங்க. ஸோ அந்த சக்தியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் எந்த அளவுக்கு பொறுமையானவர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஜிங் ஃப்ரீக்ஸோட நம்பிக்கையை எடுத்தவர். ஸோ தன்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு முறையில் இவர் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே இழக்க மாட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கண்டிப்பாக அந்த ரீட் ஐலாண்ட் மாதிரியும் தான் இவர்கிட்ட இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கத்தான் எனக்கு அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பேசுகிறது எல்லாமே எனக்கு நல்லாவே கேட்குது. பட் இருந்தாலுமே நான் உங்களை ட்ரைனிங் பண்ணுறதுக்காக இங்கே உள்ளே கூப்பிடவே இல்லை. நீங்கள் 2 பேருமே சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பீங்க, இந்த இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கேனே தவிர உங்களை நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரல. பட் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கலாம். அண்ட் இந்த சுச்சுவேஷனுமே ரொம்பவே கொடூரமாக இருக்கும். இந்த கொடூரமான சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும். பை த வே, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இது நீங்கள் ஹண்டர் முறையில் தான் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்டிங் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு உண்மையான ஹண்டர் தன்னைத்தானே ஒரு ஹண்டர்னு அப்படின்னு வெளியே ஊர்கிட்ட சொல்லிட்டு தெரிய மாட்டான். தனக்கான வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டு தனக்கான ஸ்கில்லை அவன் கரெக்டாக அக்வயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட டாக்டிக்ஸ் எல்லாமே கரெக்டாக பயன்படுத்தி அவனோட ஹண்டிங்கை வந்து மேற்கொள்வான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்களுமே பண்ணியாகணும். ஸோ மற்றவங்களோட ட்ரைனிங்கே இல்லாமல் இயற்கையோட கட்டுப்பாட்டு மூலமாக நீங்கள் உங்களோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்களுமே அதில் சக்தி வந்தவங்களாகணும். ஸோ அதுதான் நான் ஆசைப்படுறது. நான் உங்களுக்கு பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதனால தான் சின்ன வயசில் நீங்கள் நான் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ சின்ன வயசில் அந்த கரைக்கிட்ட விளையாட போயிட்டு இருக்கும்போது நம்ம கானை பார்த்தீங்கன்னா 8 ஒரு குத்து விடுவாப்பில். உன்னை ஏன்னா பைத்தியக்காரனா, இந்த மாதிரி குளிர்கடத்தில் கரடிகள் எல்லாமே இனப்பெருக்க வரும்போது தன்னோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக இங்கே வரணும்னு உனக்கு தெரியாது, எதுக்காக இந்த கரடிக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட்டு வந்து கானை வந்து அடிச்சிருப்பாப்புல. ஸோ ஆமாம், அன்றைக்கி நான் உங்கள் அப்பாவை பார்க்க வந்ததுனால தான் நான் உன்னை அந்த சமயத்தில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த மாதிரி சமயத்தில் தான் நீ ஒரு உண்மையை நான் ஹண்டர் ஆக முடியும். அதுக்காக தான் நான் உன்னை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கை சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா ஞாபகம் வரப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாப்ல. இது என்ன லைசன்ஸ் அப்படிங்கும்போது இது கிங் ஃப்ரீக்ஸோட ஹண்டர் லைசன்ஸு. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு இதை கொடுத்தாரு. பட் அவர் எனக்கு என்ன மிஷன் கொடுத்தாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்தாரு அப்படிங்கும்போது ஆமாம், அந்த மிஷன் அப்போ தான் அவர் இந்த கார்டை என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ மறுபடியும் உன்னை நான் எப்போ சந்திக்கிறனோ அப்போ இந்த கார்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சொல்லப்போனால் நான் அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு அடுத்த தடவை வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் நீ உங்கள் அப்பாவை நீயே தானே கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ இதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ இந்த கார்டை வந்து என்னோட சார்பாக உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துரு. ஸோ எனக்காக நீ இந்த உதவி செய்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் கேட்கும்போது கண்டிப்பாக நான் செய்வேன், எங்கள் அப்பாவை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சதே தீருவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை நம்ம முடிச்சு கட்டிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி வாங்க நம்ம கேமரா ஆண்ட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயணத்தை தொடர்றாங்க.
இன்னொரு பக்கம் கேமரா அண்ட் நெஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரேமட் அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா போட்டு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு பவர் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் நெஃபர்பிட்டோவுக்கு ஏதோ ஒரு பெரிய சென்ஸ் வர்றது தெரிஞ்சிருச்சு. பெகி இந்த விஷயத்த எல்லாமே நீ பார்த்துக்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெஃபர்பிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கைட்டுக்கு இந்த பிரசன்ஸ் தெரிய வருது. இது ரொம்பவே ஆபத்தாக இருக்க மாட்டிருக்குது. இந்த பிரசன்ஸ் இந்த மாதிரி சமயத்தில் இது இங்கே இருக்கவே கூடாது. இது ரொம்பவே ஆபத்தான விஷயம் இருக்குது. கில்லுவா தயவு செஞ்சு கான் நீங்கள் 2 பேருமே இங்கிறது கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அங்கதான் இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நெஃபர்பிட்டோ கண்டுபிடிச்சிட்டா இவங்களை. கான் கில்லுவா இங்கிருந்து தப்பிச்சு போய் உயிரை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் காப்பாத்துறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கைட்டோட ஒரு கை வந்து வெட்டப்படுது. ஸோ வெட்டப்பட்ட அதே செகண்டில் அதே வேகத்தில் இவங்க 2 பேர்த்தையுமே திரும்பி பார்க்குறா பாருங்க. அந்த ஆறாவிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. என்ன விதமான ப்ரெசன்ஸ் இது, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிறாங்க. ஸோ கைட்டோட ஒரு கை வெட்டப்பட்டதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம கில்லுவாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம கானுக்கு அதிகப்படியான கோவம் வருது. என்ன காரியம் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவரை அவேக்கன் பண்ணும்போது கில்லுவை பார்த்தீங்கன்னா தலையிலே ஒரு கொட்டு கொட்டி நம்ம கானை மயக்கம் போட்டு விழ வைக்கிறான். ரொம்பவே நல்ல முடிவு எடுத்த கில்லுவா, இப்போ நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் சொல்கிறான் பாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டாங்க. இப்போ ஒரு கை இல்லாமல் நம்ம கைட் இந்த இடத்துல நெஃபர்பிட்டோவை கூட தான் சண்டை போட்டாகணும். அண்ட் இப்போ உன்னோட பவரை நீ தேர்ந்தெடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேசி ஸ்லாட்டமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஒரு வழியாக நீ இப்போ ஆபத்தில் இருப்பியாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாட்டமே பேசிக்கிட்டு இருக்குது. ஓ மனுஷங்கிட்ட இந்த மாதிரிலாம் சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வித்தியாசமான ஒரு ஸ்லாட் கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஸ்லாட் கிடைக்கிற வெப்பனை வச்சுக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம கானை தூக்கிட்டு கில்லுவா ரொம்ப அதிக வேகமாக போய்கிட்டு இருக்கிறான். நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை நாளாக நம்ம கைட் கூட இருக்கும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அது ரொம்பவே ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா எந்த விஷயத்தையுமே நாங்கள் சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் எங்களுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றினார். பட் அந்த உயிரை கொடுத்து காப்பாற்றின சமயத்தில் அவர் அந்த மாதிரி சண்டை போட்டுறதுனால கூட கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். நாங்கள் 2 பேருமே அவருக்கு ஜஸ்ட் ஒரு பேர்டனாக தான் இருந்தோம், ஒரு பாரமாக தான் இருந்தோமே தவிர அவருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. நாங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்ததுனால தான் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குது. இப்போ உயிரை காப்பாற்றுறதுக்காக நானும் கானுங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கானை தூக்கிட்டு கில்லுவா உயிரை காப்பாற்றுறதுக்காக அதே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். இரவு நேரம் முழுக்க போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க கைட்டு அப்புறம் நெஃபர்பிட்டோ. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம கில்லுவா பார்த்தீங்கன்னா கானை தூக்கிட்டு என்ஜிஎலோட என்ட்ரன்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே முடியாத மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். ஸோ என்ட்ரன்ஸுக்கு வெளியே வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிம்மதியாக நம்ம கானை படுக்க வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணுறான். ஸோ கரெக்டாக கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னது அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா, எதுக்காக நீ அங்கே விட்டுட்டு வந்த, நீ கைட்டு அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டான போன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சரி நீ என்ன பேசுகிற, நீ முதல்ல கத்தாத, அந்த ஃபோன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக பேசுகிறான். ஓ இப்படி தான் நடந்துச்சா, சரி நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆதாரத்துக்கு ஆளுமே கூட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மோன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த ட்ரக்கில் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கில்லுவுக்கு என்ன பண்ணுறதுனுமே தெரியல. ரொம்பவே வெயில் புழுக்கமாக இருந்ததுனால சட்டையை கழட்டி போட்டுட்டு அவர் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கிறான். ஸோ அந்த ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கான் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்கிறான். ஸோ அந்த ட்ரக்கோட கதவுமே திறக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது நம்ம கில்லுவாவை தான் பார்க்குறாங்க. 3 பேருமே ரொம்பவே சோகமாக இருக்கிறான் நம்ம கில்லுவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 3 பேர் வராங்க. ஸோ அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரோ ஹண்டர்ஸு. ஒருத்தர் பேர் மோரலு, இன்னொருத்தர் பேர் க்னோவ், இன்னொருத்தர் பேர் உங்களுக்கே தெரியும் நெட்டேரோ. ஸோ நிஜமாலுமே நீ தான் அந்த பையனா, பொடி பசங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இருக்கவே கூடாது, நீங்களோட தம்பி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மோரல் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு க்னோவ் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. சரி இப்போ என்ன மட்டும் என்ன, அந்த பசங்க இங்கே தானே இங்கே ரொம்பவே சோகமாக இருக்கிறானுங்க, இவனுங்க இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு இங்கே மோரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நீங்கள் ரொம்பவே கஷ்டமான ஒரு இடத்துல இருந்தீங்களாட்டு இருக்குது, என்ன இனிமே அந்தளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டரோ கேட்கும் போது அது ரொம்பவே அதிகப்படியான ஆறாவாக இருந்தது. அந்த ஆறாவை நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, என் பிரதரோட ஆறாவை விட அது அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிசோகோவோட சக்தியை விட அதிகம். ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தது. அந்த சக்தி பார்த்ததுக்கே நாங்கள் பயந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் நாங்கள் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் 3 பேருமே ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனால் நீங்கள் 3 பேருமே சேர்ந்து அப்பேற்பட்ட சக்தி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது அப்படின்னு கில்லுவா பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறான். பாத்தியா, இதுதான் ஹியூமன்ஸோட கேஷுவலிட்டிஸு. எப்போ அவங்க பயமாக இருக்கிறாங்களோ அப்போ அவங்க தோல்வியை மட்டும்தான் நினைப்பாங்க. நீ கொஞ்சமாவது தைரியமாக இருந்து பாரு, அப்போ அந்த சக்தி எதிர்க்கிறதுக்கு உனக்கு இன்னொரு புதிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்னோவ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே ஒரு பயந்த வழி பையனாடா நீயே, ஜஸ்ட்டு ஒரு ஆப்போனண்ட்டோட ஆறாவை பார்த்துட்டு பயந்து வந்திருக்கிற. ஒரு ஆப்போனண்ட ஆறா அவங்களோட பவரோட ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்களோட எனர்ஜியை அதை ரிலீஸ் பண்ணவே தவிர அவங்களோட ஸ்ட்ரென்த் அதை ரிலீஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ அவங்களோட ஆறா என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணாமல் நீ பயந்து ஓடி வந்ததுக்கான காரணம் நீ ஒரு கோலை. நீ ஏற்கனவே டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட. நீ ஏற்கனவே எப்போ பயந்து ஓடி வந்தியோ அப்போவே நீ தோற்று போயிட்டடா, அவ்வளோதான், நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இடத்துல மோரல் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஏதோ பையன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கம்முன்னு இருக்க மாட்டீங்களா க்னோ அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி விடுங்க, நிஜமாலுமே நம்ம கான் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், மயக்கம் போட்டான் அப்படிங்கும்போது, இல்ல அவனோட சக்தியை மீறி ஆப்போனன்ட்ட அட்டாக் பண்ண போனான், அதனால தான் நான் அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா, யாரோ சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட சக்தியுமே மீறி அடிக்க போயிருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு மோரல் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீ ஒன்றுமே கவலைப்படாத, ஏன்னா எனிமீஸை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாருமே வரப்போகிறதில்ல, எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரப்போகிறதில்ல, ஏன்னா அவங்கள போட்டு புரட்டி எடுக்க போகிறது நாங்கள் தான், நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ உங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம கிலோவை பார்த்தீங்கன்னா கவனம் தூக்கிட்டு அந்த ட்ரக்கில் படுக்க போட்டுட்டு அவங்களுமே ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். எங்களுக்கு மற்றவங்களோட உதவி தேவையில்லை, பட் இருந்தாலுமே எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தானவங்க கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் நீங்கள் போய் வெளியே சக்தி வாய்ந்தவங்களை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட வந்தே தான் ஆகணும். அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறங்கிற மனப்பான்மையில் நீங்கள் வர வேணாம். நீங்கள் சக்தி வாய்ந்தவங்களை ஆகிட்டீங்க, அவங்க உங்களுக்கு செஞ்ச காரியத்துக்காக நீங்கள் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். எங்களுக்கு உங்களோட உதவி தேவையில்லை அப்படின்னு நெட்டரோ இந்த இடத்துல 2 காயின் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அண்ட் அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம கில்லுவா யாக் யூனிவர்சிட்டிக்கு போடுறான். ஸோ கில்லுவா அப்புறம் கான் 2 பேருமே ஸ்ட்ரென்த் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டில் எழுதி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் கில்லுவா கானை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். தன்னோட நண்பனை இந்த மாதிரி ஒரு மயக்கமான நிலைமையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இவனால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சோகத்தில் இருக்கிறான். ஏன்னா மோரல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அவனை செருப்பில் அடித்த மாதிரி இருந்திருக்குது. அவன் ரொம்பவே சோகத்தில் இருக்கும்போது நம்ம கான் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கண்ண முழிக்கிறான். கில்லுவா நீ இங்கே தான் இருக்கிறியா, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது, எனக்காக எதுக்கு கான் நன்றி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்பவே சோகமாக சொல்கிறான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் என்னோட ஃபீலிங்ஸை இழந்து நான் அந்த இடத்துல சண்டை போட போயிருந்தேன்னா நான் செத்துருப்பேன்ல, என்னை காப்பாற்றுறது நீ தானே, அதனால தானே உனக்கு நன்றி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நாம் அந்த இடத்துல கைட்டை சாக விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதனால் கண்டிப்பாக நாமளுமே இந்த இடத்துல சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோவை சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கிற, கைட்டு அங்கே கண்டிப்பாக உயிரோட இருப்பார் பாரு, ஏன்னா அவர் நமக்காக காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு கையை இழந்திருக்காரு. ஒரு கை இல்லாமல் அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார், பட் இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா கிங் ஃப்ரீக்ஸோட ஸ்டூடெண்ட் அவர், கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாமளுமே நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாம் அந்த கேமரா ஆண்ட்ஸ் எல்லாமே போய் தோகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் ரொம்பவே தன்னம்பிக்கையோட பேசிக்கிட்டு இருக்கிறான். கான் இத்தனை பட்டதுக்கு அப்புறமும் எப்பறம் உன்னால் சிரிக்க முடியுது, நான் அடித்து சொல்லுவேன், என்னோட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இருந்தது நீ மட்டும்தான், எப்பேற்பட்ட ஒரு இருளாக இருந்தாலும் சரி அந்த இருளில் நீ ஒரு வெளிச்சமாக வருவ, உன்ன மாதிரி ஒருத்தன் தாண்டா எனக்கு தேவை, ஆனால் உனக்கு நான் சரியானவன் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அவனே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நாமளுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகலாம், நம்ம இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோட கைட் அங்கே உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறான். அதே சமயத்தில் இவங்க ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பாங்களா, யார்க் யூனிவர்சிட்டியில் பப்ளிக்கில் ஒரு போர்டில் கானு கில்லுவா 2 பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதி இருக்குது. ஸோ அந்த நெட்டரோ அப்படிங்கிறவர் கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையுமே உள்ளே கூப்பிட்டுருப்பாரு. அப்படியே இங்கே என்ஜியில் காட்டுறாங்க, நெஃபர்பிட்டோ கைட் 2 பேருமே கடுமையாக சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடம் எல்லாமே சூறையாடி கிடக்குது. ஆமாம், ஃப்ரீசிங் சேம்பர் நம்ம இடத்துல இன்னும் அதிகப்படுத்துங்க, நம்ம இன்னும் நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடேங்கப்பா, நான் கொஞ்சம் சக்தி வந்தவளும் ஆயிட்ட நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஃபர்பிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா கைட்டோட தலை நெஃபர்பிட்டோட கையில் இருக்குது. அவளுமே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.